நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் சப்பாத்தி பூரிக்கும் சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக தக்காளி குழம்பு செய்வதற்கு 3 தக்காளி, 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துவிடலாம். இந்த அளவு தக்காளியை பொடியாக நறுக்கிய பின் 6 பல் பூண்டு, வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துவிடலாம். 2 பச்சை மிளகாயை குறுக்கே கீறி எடுத்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி குழம்பிற்கு இந்த அளவு தேங்காயுடன் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா, சிறிதளவு சோம்பு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயை இந்த அளவு நன்றாக அரைத்து விடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு சேர்த்து விடலாம். சோம்பு சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் 2 நிமிடம் நன்றாக வதங்கவும் பூண்டை சேர்த்து விடலாம். வெங்காயம், பூண்டை நன்றாக வதக்கிய பின் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நன்றாக வதக்கிய பின் நறுக்கிய தக்காளி பழம், பச்சை மிளகாயை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். நன்றாக வதக்கிய பின் சேர்த்தால்தான் அருமையாக இருக்கும். பச்சை மிளகாயை சேர்த்து விடலாம். வெங்காயம், தக்காளியை மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். தக்காளி நன்றாக மசிந்து வரவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த அளவு மசிந்து வரவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம். ஒரு 4 நிமிடத்திலே தக்காளி நன்றாக மசிந்து வந்துவிடும். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. ஃப்ரெண்ட்ஸ், மசாலாக்கள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு மசாலாவுடன் வெங்காயம், தக்காளி வதங்கி வரவும் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம். தேங்காய் விழுது சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு தேங்காய் மசாலா மிக்ஸ் ஆகவும் குழம்பிற்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். தண்ணீர் நன்றாக கொதித்து வரவும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம். குழம்பிற்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம். சிறு துண்டு வெல்லம் சேர்த்து விடலாம். நாம் வெல்லம் சேர்ப்பதால் குழம்பு மிக சுவையாக இருக்கும். இந்தளவு நன்றாக கொதித்து வரவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைத்து விடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிவிட்டது. குழம்பு அருமையாக ரெடி. மல்லி இலை, கருவேப்பிலை தூவி இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு எண்ணெய் பிரிந்து வந்தால்தான் மிக அருமையாக இருக்கும். நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான தக்காளி குழம்பு அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் சப்பாத்தி பூரிக்கும் சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் சூடான சாதத்துடன் இந்த தக்காளி குழம்பை வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். இதற்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல், முட்டை ஆம்லெட் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த தக்காளி கிரேவி இட்லி, தோசைக்கும் மிக சுவையாக இருக்கும். மிக சுவையான இந்த தக்காளி குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.